மனம் திரும்பாத நகரங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக கூட நாம் இப்பொழுது தேவ வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த பாடத்துக்கான வசன வாசிப்பு சகோதரி சுசிகலா அவர்கள் கொழும்பு எக்லிஷாவிலிருந்து ஸ்ரீலங்கா பகுதியிலிருந்து நமக்கு வாசிக்கும்படியாக கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கூட இந்த பாடத்துக்கான ஆதார வசனத்தை வாசிக்கவும். அது அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக இன்றைய நாள்ல நம் அனைவருக்கும் தேவன் நமக்கு ஜீவன் கொடுத்து கிருபையாக இந்த ஒரு ஆன்லைன் வழியாக நாம் இணைவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நன்றிகளின் சோத்திரங்களையும் நம்முடைய ரட்சகர் மூலமாக ஏறெடுத்துக் கொள்ளலாம். அன்பானவர்களே, தேவன் நமக்கு அநேக பாடங்கள் இந்த கடைசி நாட்கள்ல கொடுத்து கொண்டு வராங்க. பாருங்க, இந்த நாட்கள் நம்ம எக்லீசியாவாக ஒன்று கூடி வர முடியாவிட்டாலும் தேவன் நமக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. நம்ம எக்லீசியா கூடி வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அநேக முறை எக்லீசியா போவது தவிர்த்திருப்போம். சில காரணங்கள், சில சாக்கு போக்கு கூட சொல்லியிருப்போம். ஆனா இன்றைய நாட்கள்ல நம்ம சாக்கு போக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இப்ப தேவன் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறான். சோ இப்ப நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி போன் கான்பரன்ஸ் கால், ஆன்லைன் கான்பரன்ஸ் கால், இது மூலமா தான் நாம இணையறோம். சோ இதுல நாம் எந்த அளவுக்கு வாஞ்சை வைராகியம் காண்பிக்கிறோமோ, ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிறாங்க அது கொஞ்சத்துல உண்மை. சோ அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாங்க. அது ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த நாட்கள்ல. இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிக்கும், விசேஷமாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கும் என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நாம சார்ந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் சகோதர சகோதரி அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்க மத்தியில பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அன்ரிப்பன்டன்ட் சிட்டிஸ், மனம் திரும்பாத நகரங்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாள்ல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு பாடத்தை கூட நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சோ இப்போ சகோதரி வாசிச்ச அந்த ஆதார வசனங்கள் நமக்கு ஞாபகம் நினைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அதுல நம்முடைய ஆண்டவர் சில விஷயங்கள் பேசிட்டாங்க, சில நகரங்களை பத்தி. ஏன்னா நம்முடைய கர்த்தர் பேசின விஷயங்கள் அநேகமா இருக்குது, நிறைய பாடங்கள் இருக்கு உள்ள. அதை நாம் போய் ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த வகையில இங்க மத்திய சுவிசேஷத்துல அவர் பேசிட்டாரு சில நகரங்கள் பத்தி. அதுக்கான காரணம் என்ன என்பதை அந்த வசனம் தொடர்ந்து போது நமக்கு தெரியுது. 20ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது நமக்கு தெரியுது, தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியால் அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்க, அப்போ கர்த்தர் இயேசு அநேக ஊர்களுக்கு போய் கிளாஸ் தேவனுடைய வார்த்தைகள் பேசியிருக்காங்க. எப்படி நம்ம கூட இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போய் கிளாஸ் பண்றோம் இல்லைங்களா, பேசிக் கிளாஸஸ் மாதிரி. அப்போ கர்த்தர் இயேசு போயிட்டு அவர் பண்ணும்போது நிறைய நகரங்கள் அவருடைய சப்ஜெக்ட் கேட்டு மனம் திரும்பலைங்களா. இத்தனைக்கும் நிறைய பலத்த செய்கைகள் பண்ணியிருந்தும் மனம் திரும்பலையா. அதனால என்ன பண்ணாருன்னா கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன அர்த்தம்? இப்போ ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு ஊர்ல போயிட்டு அறுவடை வேலை பண்ணி நிறைய செலவுகள் எல்லாம் பண்றோம்னு வைங்க, 53 கிளாஸே முடிச்சாச்சு, ஆனா ஒருத்தர் கூட வரல. அப்ப உடனே நம்ம டென்ஷன் ஆயிட்டு இந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி செய்வோமானா அப்படி செய்ய மாட்டோம். ஒருவேளை கர்த்தர் அந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னா அந்த மாதிரி கூட அவர் செய்யல. அப்போ கடிந்து கொள்ள தொடங்கினாருடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பட்டணங்களுக்கு நேரிட போகக்கூடிய சில விஷயங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணாருன்னா அவர் முன் வச்சார். சோ இதுதான் அது அந்த தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கு. அப்பதான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பட்டணங்களை பத்தி பேசுறார். அதாவது
நம்முடைய ஆண்டவர் ஊழியம் பண்ண அதிகமா பலத்த செய்திகள் கண்ட பட்டணங்கள் என்று சொல்லும் போது அதுல அவர் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாரு கோராசின், பெத்சாயிதா. அப்போ இந்த 2 பட்டணத்தை இன்னொரு பட்டணத்தோட கம்பேர் பண்றாரு, தீரு சீதோன். பாருங்க, தீரு சீதோன் பத்தி பார்க்கும்போது இந்த கோராசின், பெத்சாயிதா குறிக்கிறது கலிலேயா பகுதியில் கூடிய மிக முக்கியமான பட்டணங்கள். இங்க கர்த்தர் பலத்த செய்கைகள், நிறைய அற்புதங்கள், நிறைய ஆச்சரியமான அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். ஆனா இவங்க மனம் திரும்பாம போனது நிமித்தமா இப்ப கர்த்தர் இன்னும் 2 பட்டணத்தை கம்பேர் பண்றாரு. அந்த 2 பட்டணம் யார் பாத்தீங்கன்னா தீரு சீதோன். அப்போ 2 பட்டணம் தீரு சீதோன் பத்தி பார்க்கும்போது அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சார்ட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு மேப் தீரு சீதோன் பத்தி டிஸ்பிளே பண்ணுவார் உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அது வந்து மெடிட்டரேனியன் ஷீ இல்லைங்களா, அந்த கடலுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தீரு சீதோன். என்ன சொல்லணும்னா இஸ்ரேலுடைய மேல் இருக்கக்கூடிய ஒரு பார்டர். அது ரெட் கலர்ல பாருங்க தீரு சீதோன் போட்டிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா இது ஒரு புறஜாதி தேசம். இது இங்க அதிகமா கானானியர்கள் இருக்காங்க. இந்த ஜனங்களை பத்தி நம்ம கண்டுபிடிக்கும் போது பைபிளே உதாரணம் பார்த்தீங்கன்னா சில வசனம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது இந்த தீரு சீதோன் பத்தி நம்ம கண்டுபிடிக்கும் போது வசனங்கள்ல படிக்கிறோம் இல்லைங்களா. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது பிரதர் டிஸ்பிளே பண்ணுவாரு, படிக்கலாம். மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். போதும். இந்த அதிகாரம் முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, நம்முடைய ஆண்டவர் தீரு சீதோனுடைய பார்டர் வரைக்கும் போவார். ஆனா உள்ள போய் பிரசங்கம் பண்ண மாட்டார். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன மென்டாலிட்டினா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆனா அங்க ஆசீர்வாதம் கிடைக்கல. அப்போ அங்கிருந்து ஒரு சமயத்துல ஒரு ஸ்திரீ வருவான், வந்து தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சு சொல்லி கத்தர்ட்ட கேட்கும் போது கத்தர் அதை நிராகரிச்சிருவார். அப்போ சொல்லுவாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாயக்குட்டிகளுக்கு போறது சரியில்லை சொல்லுவார். அப்ப உடனே அந்த ஸ்திரீயானவள் அந்த விசுவாசத்தை காமிப்பாங்க. அப்போ கத்தருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடும், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்போ நம்முடைய ஆண்டவர் கலிலேயா பக்கம் அதனுடைய பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா தீரு சீதோன் பார்டர் வரைக்கும் போவாரு. ஆனா உள்ள புறஜாதிகளுக்கு போயிட்டு சத்தியமோ பலத்த செய்கையோ அற்புதங்கள் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் சொல்லுவாரு, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார்கிட்ட தான் வந்திருக்கேன்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அந்த தீரு சீதோன் பட்டணத்துல கூடிய ஜனங்கள் ரொம்ப வாஞ்சியா இருந்தாங்க, ஆசீர்வாதம் ஏதாவது கிடைக்காது. ஆனா இந்த அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கூடிய பட்டணத்தை தான் கம்பேர் பண்றாரு. பாருங்க, உங்க மத்தியில இவ்வளவு பலத்த செய்கைகள் பண்ணி நீங்க மனம் திரும்பாம போயிட்டீங்க. ஆனா இந்த பலத்த செய்கைகள் ஒருவேளை அந்த வாஞ்சியா இருக்கக்கூடிய ஜனங்கள் கிட்ட பண்ணோம்னா அவங்க இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆசீர்வாதம் ஆயிருப்பாங்க இல்லைங்களா. சோ அப்படி என்ன பண்றாருன்னா இந்த பெத்சாயிதா கோராசினை என்ன பண்றாருன்னா தீரு சீதோனோட கம்பேர் பண்றாரு. இப்படி பண்ணிட்டு வரும்போது சகோதர சகோதரிகளே, அடுத்து நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஒரு பட்டணத்தை பத்தி அவர் பேசுறாரு. இதுதான் நம்முடைய சப்ஜெக்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்போ அந்த வசனம் பகுதி அந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஊர். கப்பர்நாகும் பட்டணம். கப்பர்நாகும் பட்டணத்தை சோதோமோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்முடைய ஆண்டவர் கம்பேர் பண்ணிருப்பான். இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம், கப்பர்நாகும் பட்டணம் பாருங்க தனியா செப்பரேட் பண்றாங்க. தனிக்கும் கலிலேயா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். கோராசின், பெத்சாயிதாவோட டச் பண்ணாம கப்பர்நாகும் தனியா செப்பரேட் பண்ணி இந்த இடத்துல கப்பர்நாகும் சோதோமோட கம்பேர் பண்றாங்க. எப்படின்னா கப்பர்நாகும்ல வெறும் பலத்த செய்கைகள் மாத்திரம் செய்யப்படல, அதோடு கூட அது எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வானபரியந்தம் உயர்த்தப்பட்டதாக படிக்கிறோம். அது நீங்க வசனம் படிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். மத்தேயு 11:23. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். பாருங்க, இப்போ இந்த 23ஆம் வசனத்துல சொல்றாரு, இது பலத்த செய்கைகள் மாத்திரம் இல்லைங்களாமா, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகும். என்ன அர்த்தம்னா வானபரியந்தம் சொல்லும் போது கர்த்தர் இயேசு இந்த இடத்துல நிறைய என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவரு ஊழியம் அங்க பண்ணிருக்கிறாங்க இல்லைங்களா. இன்னும் கரெக்டா நம்ம சொல்லணும்னா இந்த கப்பர்நாகும்
மற்ற இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஊர்களை காட்டிலும் இந்த கப்பர்நாகும் ஒரு விசேஷமான ஒரு லொகேஷனா இருந்துச்சு. எப்படி பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய ஊழியத்துடைய ஒரு ஹெட் குவார்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எப்படி நம்ம ஒருவேளை வெளிநாட்டு சகோதரர்கள் தமிழ்நாட்டுல ஊழியம் பண்றாங்கன்னா வரும்பொழுது ஏதாவது ஒரு பட்டணத்தை சூஸ் பண்ணிக்குவோம். உதாரணத்துக்கு சென்னை அப்படின்னா சென்னையை சூஸ் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வோம். அப்போ சென்டரா எங்க வச்சுக்குவாங்க? சென்னை வச்சுக்குவோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் இல்லைங்களா, அவர் ஜெயிலுக்கு பிடிச்சு போட்டுருவாங்க. ஜெயில பிடிச்சு போட்ட உடனே கர்த்தர் இயேசு பேப்டிசம் எடுத்து 6 மாசம் கழிச்சு யோவானை ஜெயில போட்டுருவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு ஊழியத்துல இறங்குவாரு. அதை பத்தி நம்ம பார்க்கும்போது நீங்க படிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-13. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார். பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப கிளியரா இருக்குது. ஆண்டவர் யோவான் ஜெயில போட்டதுக்கு அப்புறம் 6 month கேப் அப்படின்னு நம்ம பிரதர் ரசல் அங்க கொடுக்குறாங்க. அதாவது இயேசு பேப்டிசம் இடத்துல இருந்து இந்த ஒரு 6 month கேப்க்கு அப்புறம் அவர் ஊழியம் பண்றாரு. பாருங்க, அவர் எந்த லொகேஷன் சூஸ் பண்றாருன்னா கலிலேயாவுக்கு போறாரு. கலிலேயா என்பது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்டேட் இல்லைங்களா, ஒரு மாநிலம். அந்த கலிலேயா இருக்கக்கூடிய இடத்துல நிறைய ஊர்கள் இருக்குது இல்லைங்களா. அதுல மிக முக்கியமா எந்த ஊர்னா கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார் அப்படின்னு நினைத்தோம்னா இயேசு அந்த ஊர்ல இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னா அநேக இடங்களுக்கு ஊழியங்களுக்கு சென்று வந்துட்டு இருப்பார். அப்போ கப்பர்நகூம் ஒரு மெயின் பார்ட்டா இருந்துச்சு நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்துல. அப்படி இருக்கும்போது நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் எவ்வளவு பண்ணிருப்பார். ஏன்னா பைபிள்ல 3 வருஷம் ஊழியத்துடைய ரெக்கார்டு அப் டு டேட் கொடுக்கப்படல. 3வது வருஷத்துல எது தேவையோ அது மாத்திரம் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 3 வருஷம் ஒரு நாள் கணக்கெடுத்தாலும் கூட நினைச்சு பாருங்க எவ்வளவு அற்புதங்கள் கப்பர்நகூம்ல இயேசு தங்கி இருக்கிறார் சொல்லும் போது அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு நினைச்சு பாருங்க. ரொம்ப அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் நிறைய சுகம் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, நிறைய அற்புதங்கள் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய போதனைகள் கூட கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் இயேசு அதிகம் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த கப்பர்நகூம்ல நிறைய நாட்கள் அங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பார். அப்ப நிறைய பேர் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்திருப்பாங்க இல்லைங்களா, அவருடைய பேச்சுகளை கவனிச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற சிட்டி விட மற்ற நகரங்களை விட கப்பர்நகூம் ஒரு வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட ஒரு நிலை என்று நாம கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாம பலத்த செய்கைகள் கூட நடந்துச்சு. ஆனா சொல்றாரு, இப்படிப்பட்ட உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ எங்க போவேன்னா பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். அப்போ காரணம் என்னன்னா அவங்க மன திரும்பாம போனதுனால. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்பது பின்னாடி பார்க்கலாம். அப்போ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் உடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் கப்பர்நகூம் என்ற சிட்டி அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி இந்த உலகத்துல அது ஒரு பூமியில என்ன ஆயிடுச்சுன்னா புதையுண்டு போயிடுச்சு. அப்படின்னா அந்த சிட்டியே இல்லாம போயிடுச்சு. பூமிக்குள்ள புதையுண்டு போயிட்டு இப்பதான் ரீசன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைட்ல பிரதர் போடுவாங்க பிக்சர், நீங்க பார்க்கலாம். கப்பர்நகூமுடைய அந்த பிக்சர் இப்போ ரீசன்டா இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அகழ்வாராய்ச்சி பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சதாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இப்படியாக கப்பர்நகூம் பட்டணம் ஒரு வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது. ஆனா சகோதர சகோதரிகளே, அவர்கள் கீழ்ப்படியாம அல்லது மன திரும்பாம போனது நிமித்தமாக அவர்கள் பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டதாக நாம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்ப இந்த பட்டணத்தை நம்முடைய ஆண்டவர் எந்த பட்டணத்தோட கம்பேர் பண்றாங்கன்னா பாருங்க, எத்தனையோ பட்டணம் இருக்கு பைபிள்ல, எவ்வளவு பட்டணங்கள் இருக்குது. ஆனா கர்த்தர் இயேசு எதோட கம்பேர் பண்றாங்கன்னா சோதோம் உடைய பட்டணத்தோட கம்பேர் பண்றாங்க. அப்போ சோதம் பத்தி நாம கொஞ்சம் பார்க்க வேண்டியது, ஏன் சோதம் கம்பேர் பண்ணாங்க பார்க்க. அப்போ கப்பர்நகூம் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட கப்பர்நகூம் ஏன் இவ்வளவு பெரிய வாய்ப்பை தவற விட்டான், மன திரும்பாமல் போனான். அதனால கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்கன்னா ஒரு சோதமோட கம்பேர் பண்றான். இப்ப சோதம் பத்தி நாம தெரியும் இல்லைங்களா, சுருக்கமா சொல்லணும்னா இப்போ பிரசன்ட்ல உலகத்துல நடக்கக்கூடிய சகல விதமான அக்கிரமங்கள் துன்மார்க்கமான விஷயங்கள் எல்லாமே அந்த ஊர்ல நடைபெற்று கொண்டு வந்துச்சு நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதை பத்தி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். நான் அந்த வசனங்கள் காமிக்க விரும்பல, எல்லாருக்கும் தெரியும்.
அவங்க பண்ணக்கூடிய தவறுகள், நிறைய பாவங்கள், சகல அக்கிரமங்கள், சகல விதமான துன்மார்க்கமான காரியங்கள் அங்க பண்ணிருக்கலாம். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சோதம் பத்தி நம்ம எந்த சம்பவத்துல படிப்போம்னா லோத்து விஷயம் பத்தி படிக்கும் போது படிப்போம். அப்ப லோத்து அந்த இடத்துக்கு போய் இருப்பாரு. அப்போ தேவனுடைய கிருபையினால லோத்து மாத்திரம் என்ன பண்ணுவார்னா காக்கப்பட்டு வெளியே ஏற்றப்பட்டு அந்த பட்டணத்தை என்ன பண்ணிடுவார்னா தேவன் வானத்திலிருந்து அக்னி வர வச்சு கம்ப்ளீட்டா அழிச்சிடுவார் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. காரணம் என்னன்னா அந்த பாவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதை பத்தி நம்முடைய ஒரு மூத்த சகோதரர் சொல்லும் போது ஏன் தேவன் அந்த பட்டணத்தை அழிச்சாங்க, ஜனங்களை ஏன் அழிச்சாங்க, அப்படி விட்டுருக்க வேண்டியதாங்க அப்படின்னு அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு காரணம் சொல்றாங்க. ஒருவேளை ரொம்ப அழிக்காம விட்டு இருந்தாருன்னா அந்த ஜனங்களுடைய மென்டாலிட்டி, அந்த மைண்ட் இருக்கு இல்லைங்களா, ராஜ்யத்துல சத்தியத்தை கேட்டு ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும். ஏன்னா நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் மைண்ட் இதெல்லாம் ராஜ்யத்துல கலையணும்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, தேவன் பார்த்தாங்க லிமிட்டை தாண்டக்கூடாது என்பதற்காக அவங்களுடைய மைண்ட ரொம்ப அக்கிரமங்களால நிரப்பி வச்சதுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க தேவன் அந்த ஜனங்களை அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதுதான் சகோதர சகோதரிகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த சோதம் பட்டணத்தை தேவன் என்ன பண்ணாருன்னா அழிச்சாங்க என்று கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு காரணம் கூட இருக்குது. ஒருவேளை தேவன் லோத்து அங்க போறதுக்கு முன்னாடி இல்லைங்களா, லோத்து அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தேவன் தெரியும் இந்த பட்டணத்தார் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தேவனுக்கு தெரியுமா இல்லைங்களா. அப்போ ஏன் தேவன் முன்னாடியே இந்த பட்டணத்தை அழிச்சிருக்கலாமே, ஏன் லோத்து போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் லோத்தை வெளியே வச்சு ஏன் அழிக்கணும்? முன்னாடியே தேவன் இந்த பட்டணத்தை அழிச்சிருந்தாருன்னா இவ்வளவு தீமைகள் வந்திருக்காது இல்லைங்களா. அப்படி ஒருவேளை நம்ம கேட்டோம்னா அதுக்கு கூட காரணம் இருக்குது. ஏன்னா தேவன் எது பண்ணாலும் அர்த்தத்தோட தான் செய்வோம். இதுக்கான காரணம் என்ன என்பதை இப்ப நம்ம வசனங்களை படிக்கலாம். சகோதர சகோதரிகளே நீங்க எடுத்துக்கோங்க. யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். ஏன் தேவன் சோதோமை அழிச்சார் காரணம் படிங்க. அப்படியே சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினியை அடைந்து இஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவன் ஒரு திருஷ்டாந்தம் வச்சிருக்கார். ஏன்னா இத பார்த்து பின்னாடி யாரும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவன் திருஷ்டாந்தமாக பண்ணாங்க. அப்ப பாருங்க, அவங்க பண்ண தவறுகள் பத்தி சொல்லும் போது மிக முக்கியமான தப்பு என்னன்னா விபச்சாரம். சோ விபச்சாரம்னா எதை நம்ம நினைச்சு கைப்பீங்க, உலகத்துல நடக்க விஷயம் தான் விபச்சாரம். ஆனா இவங்க பண்ண விபச்சாரம் எப்படி சொல்லலாம்னா விபச்சாரத்துல இது ரொம்ப ஹை லெவல். எப்படி பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி சொல்றாங்க அந்நிய மாம்சத்தை என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து. அப்படின்னா அந்நிய மாம்சம் என்பது நமக்கு தெரியும் இல்லைன்னா. ஆக்சுவலி இந்த வசனத்தை விழுந்து போன தேவதூதரோட கம்பேர் பண்ணுவோம். விழுந்து போன தேவதூதருக்கு அவங்க கூட அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து விபச்சாரம் பண்ணாங்க. எப்படின்னா அவங்க கூடிய தூதர் சரீரம் மனுஷ சரீரத்துல என்ன பண்ணாங்க அவங்க இணைஞ்சாங்க. சோ அவங்க இருக்கக்கூடிய சரீரத்துக்கு அந்நிய மாம்சம் யாருன்னா மனுஷங்க. சோ இது ரொம்ப தவறான பாவம். இதே போலத்தான் சோதம் பட்டணத்தை என்ன பண்ணாங்கன்னா இவங்க மனுஷங்க, ஆனா மிருகங்களோட என்ன பண்ணாங்கன்னா விபச்சாரம் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடி. இது ஒரு வாடிக்கையாக வச்சுக்கோங்க இல்லைங்களா. சோ அப்போ இது ஏதோ வாரம் இது என்ன சொல்லலாம்னா தினமும் இந்த பாவங்கள் அந்த ஊர்ல நடைபெற்று கொண்டு இருக்கும். யாரும் கேட்க மாட்டாங்க. ஃப்ரீயா என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்திரமாக பாவங்களை அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட யாரும் எதிர்த்து கேட்கவோ தப்பு பண்றீங்களோ என்று யாரும் சொல்லவோ அங்க வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. அப்போ இப்படிதான் சகோதர சகோதரிகளே அந்த ஜனங்கள் இருந்ததாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இந்த சோதம் பத்தி வேற எங்க படிக்கிறோம் என்று நீங்க பாத்தீங்கன்னா நீங்க படிக்கலாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 பேதுரு 2:6. சோதோம் கோமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியை நடத்துபவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. ரொம்ப கிளியரா சொல்றாரு. எதுக்காக தேவன் அழிச்சார்னா இல்லைங்களா, பிற்காலத்திலே அவபக்தியா நடக்கிறாங்க பாத்தீங்களா. சோ அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் இல்லைங்களா. சோ பாருங்க எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க, இவங்களை பார்த்து நீங்க நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் அங்க திருஷ்டாந்தமா யார வச்சுட்டாருன்னா சோதம் பட்டணத்தை வச்சுட்டாரு. பாருங்க, இவங்களைத்தான் யாரு கூட கம்பேர் பண்றாங்கன்னா கர்த்தர் இயேசு கப்பர்நாகூமோட கம்பேர் பண்றோம். அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இவ்வளவு மோசமான ஜனங்கள், இவங்களே மற்றவங்களுக்கு திருஷ்டாந்தமா இருக்கக்கூடிய ஜனங்களை கப்பர்நாகூமோட கம்பேர் பண்றாரு.
அப்ப என்ன விஷயம் என்பதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இல்லைங்களா? அதுக்குரிய விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கலாம். அப்போ இன்னும் இவங்களை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னா சோதம் பத்தி பாருங்க, இவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்ச விபச்சாரம் மட்டும்தான் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் இல்லைங்களா? இதை தாண்டி இன்னும் சில தவறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தவறுகளை பத்தி நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரனாகிய சோதோமின் அக்கிரமம். இவைகளே பாருங்க, இங்க சொல்றாங்க சோதோமுடைய அக்கிரமம் பத்தி சொல்லும் போது கர்வம்னா பிரைடு இல்லைங்களா? இவங்க ரொம்ப பிரைடான ஜனங்க அப்படின்னா மற்ற ஜனங்களை கம்பேர் பண்ணுவோம், தங்கள் ரொம்ப பெருமையா நினைச்சுப்போம். கர்வம் இது நமக்கு சாதாரண நினைக்கிறோம், ஆனா உண்மையிலே அது பெருமைன்றது இவங்க டாப் மோஸ்ட் தங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தங்களை பத்தி உயர்வா நினைச்சிட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகார திரட்சி சொல்லும் போது இவங்க என்ன மாறி விஷயம்னா, இதை பத்தி கமாண்டில போய் படிக்கும் போது இந்த ஜனங்கள் ஏதாவது சாப்பாடு கஷ்டப்பட்டாங்கன்னா கொடுத்து உதவ மாட்டாங்க. நிறைய கொடுக்கறது வாங்கி சேர்த்து வச்சுக்குவாங்க, ஆனா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சேர்த்து வச்சுக்குவாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மன ஈர்க்கமுள்ள ஜனங்கள் தான் யாருன்னா இந்த சோதம் ஜனங்கள். சோ ஆகார திரட்சி நிறைய வாங்கி என்ன பண்ணிக்குவாங்கன்னா சேர்த்து வச்சுக்குவாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, தங்கள் சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுயநலமான ஜனங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு என்னன்னா நிர்விசாரமான சாங்கோபமாம்பியம் இல்லைங்களா? அது என்ன நிர்விசாரம்னா உங்களுக்கு புரியலைங்களா? எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கு. இங்கிலீஷ்ல படிக்கும் போது abundance of idleness. அது என்ன ஐடில்னஸ் அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்படாம சும்மா இருப்பாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஐடில்னஸ். சோ இது வந்து abundance என்ன அர்த்தம்? அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நிர்விசாரமா இருக்கும், கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க, யாருக்கு என்ன நடக்குது அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தாங்க நல்லா இருக்கிறாங்களா, தங்களுக்கு வேண்டிய சந்தோஷங்கள் அது மாத்திரம் தான் பார்ப்போம். சோ மத்தவங்களை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க, என்ன நடந்தாலும் சரி சும்மா இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் யாரு பாத்தீங்கன்னா இந்த சோதம் ஜனங்கள். இவனுடைய அக்கிரமம் இவ்விதமாக இருக்குது என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரோட கம்பேர் பண்ணிட்டாருன்னா கப்பர்நாகமோட கம்பேர் பண்ணிட்டார் இல்லைங்களா? அப்போ சொல்றாரு கப்பர்நாகம் உனக்கு இவ்வளவு நீ வானபரீதம் உயர்த்தப்பட்ட, ஆனா இப்ப பாதாள பரீதம் தாழ்த்தப்பட்ட கப்பர்நாகம் சொல்லிட்டு இப்ப பாருங்க வசனம் 24 மத்தேயு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ கர்த்தர் இயேசு சொல்றாங்க கப்பர்நாகமோட சோதோமை கம்பேர் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு பட்டணமும் அழிஞ்சு போச்சு இல்லைங்களா? நமக்கு தெரியும் ரெண்டு பட்டணமும் அழிஞ்சு போச்சு, சோதமும் அழிஞ்சு போச்சு, காரணம் அவங்க பண்ண பாவங்கள். கப்பர்நாகும் அழிஞ்சு போச்சு, மண்ணோட மண்ணாயிடுச்சு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆக போறாங்கன்னா உயிர் தெழுந்து வருவாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா இவங்க அழிஞ்சு போனாலும் மறுபடியும் தேவன் ராஜ்யத்துல உயிர் தெழுந்து வருவாங்க. அப்போ நியாய தீர்ப்பின் நாள்ல உயிர் தெழுந்து வருவாங்க. ஆனா வரும்போது இப்பதான் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கர்த்தர் சொல்றாங்க. என்னன்னா நியாய தீர்ப்பின் நாளிலே நியாய தீர்ப்பு நடக்கும் போது என்ன சொல்றாருன்னா கப்பர்நாகமுக்கு கஷ்டமா இருக்கும், சோதோமுக்கு லகுவா இருக்கும். என்ன அர்த்தம் இல்லைங்களா? அது என்ன கப்பர்நாகமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நியாய தீர்ப்பு, ஆனா அதே நியாய தீர்ப்பு சோதோமுக்கு ஈஸியா இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ நம்முடைய பார்வையிலிருந்து பார்த்தா நியாயமா நியாய தீர்ப்பு நடக்கும் போது யாரு கஷ்டமா இருக்குன்னா சோதம் தான் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா சோதம் பண்ண பாவம் அந்த பாவத்தின் அளவு யாரு பண்ணலைன்னா கப்பர்நாகம் பண்ணல. அப்படி இருக்கும்போது ராஜ்யத்துல நியாய தீர்ப்பின் நாள்ல சகோதர சகோதரிகளே நியாயமா பார்த்தா கஷ்டம் யாருக்கு அதிகமா இருக்கும்? சோதம் இல்லைங்களா? இது நம்முடைய பார்வை. ஆனா கர்த்தர் சொல்றாங்க நியாய தீர்ப்பின் நாள்ல சோதோமுக்கு ரொம்ப லகுவா இருக்கும், ஆனா கப்பர்நாகமுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி? இது என்ன அது புரிஞ்சுக்கிறது அப்படின்னா முதல்ல நாம என்ன பண்ண வேண்டியது சகோதர சகோதரிகளே, எப்படி லகுவா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா சோதம் பண்ண அக்கிரமங்கள்லாம் ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதோட கம்பேர் பண்ணும்போது அவங்க பண்ணல. அப்படி இருக்கும்போது நியாய தீர்ப்பு நாள்ல
எப்படி சோதோமுக்கு ஈஸியா இருக்கும் நியாய தீர்ப்பு நாள், ஆனா கப்பர்நாகும் பட்டணத்தாருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி எப்ப கண்டுபிடிக்கணும்னா, இதுல முதல்ல நியாய தீர்ப்பு நாள்னா என்னன்னு கண்டுபிடி இல்லைங்களா? முதல்ல நியாய தீர்ப்பு நாள் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் எப்படி இவங்களுக்கு இது கஷ்டம், எப்படி இவங்களுக்கு சோதோமுக்கு லகுவாய் இருக்கும் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்பின் நாள் என்று பார்க்கும்போது முதல்ல நியாய தீர்ப்புனா என்ன இல்லைங்களா? பொதுவா இன்னைக்கு பேர் சபையில நியாய தீர்ப்பின் நாள் என்று சொல்லும் போது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தப்பு பண்ண ஜனங்கள் எல்லாம் வந்து வரிசை அனுப்பாங்க. கர்த்தர் இயேசு சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருப்பாரு, கேட்பாரு, உன் பேர் என்ன? டேவிட்டா, நீ பரலோகத்துக்கு போ. உன் பேர் என்ன? முருகனா, நீ என்ன பண்ண? நரகத்துக்கு போ. இப்படியாகதான் நியாய தீர்ப்பு நடக்கும் என்று நிறைய வீடியோஸ் நீங்க பாப்பீங்க. யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பிக்சர் போட்டு காமிப்பாங்க ஜனங்களுக்கு. ஆனா உண்மையே நியாய தீர்ப்பு என்பது அப்படித்தான் நடக்குமானா சகோதர சகோதரிகளே, அப்படி இல்லை. நியாய தீர்ப்பு என்பது என்ன இல்லைங்களா? பைபிளுடைய கான்செப்ட் என்ன? ரெண்டு வசனங்களை பார்க்கலாம், படிக்கலாம். முதல் வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 9 படிக்கலாம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ஓகே சகோதர சகோதரிகளே, பாருங்க, இங்க சொல்றாரு, உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது, நல்லா கவனிங்க, உம்முடைய நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில நடக்கும் போது அப்படின்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பூமியில நடக்க போது பூச்சக்கரத்து குடிகள், நல்லா கவனிக்கணும், தண்டனையை பெறுவார்கள் அப்படி வரல. என்ன வருதுன்னா நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாருங்க, நியாய தீர்ப்பு நாள் என்பது நிக்க வச்சு கேள்வி கேட்டு ஏன் பண்ண எதுக்கு பண்ண அப்படி இல்லை. நீதியை கற்றுக்கொள்வான், சத்தியத்தை கற்றுக்கொள்வான். இதுக்காகவே தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு 1000 ஆண்டு அரசாட்சியை அவர் ஏற்படுத்திருக்கிறார் நியாய தீர்ப்பின் நாள் இல்லைங்களா? நமக்கு தெரியும், பேசிக் கிளாஸ்ல நிறைய படிச்சிருப்போம். ஒரு நபருக்கும் 100 வருஷங்கள் கொடுக்கப்படும். அவங்க சத்தியத்தை கேட்பாங்க இல்லைங்களா? 100 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூத்தா நீதியை கற்றுக்கொள்வோம். நீதினு அர்த்தம் தேவனுக்கு கீழ்ப்படிதலின் முக்கியத்துவம் என்ன. இதை ஆதாம் அன்னைக்கு தெரியல. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதலுடைய முக்கியத்துவம் ஆதாம் தெரியல. ஆனா எல்லா ஜனங்கள் ஆதாம் முதற்கொண்டு ராஜ்யத்துல கற்றுக்கொள்வாங்க நீதினா என்ன கற்றுக்கொள்வோம் இல்லைங்களா? சோ அப்போ இதே கான்செப்ட நம்ம வேற எங்க பார்க்க முடியும்னா, பாருங்க, வசனங்கள் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் புரிஞ்சுக்கிறது அது வேற விதமா இருக்கு. காரணம் என்னன்னா, சில வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட வசனங்களை சொல்லர்த்தமாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க புரிஞ்சுட்டுதான் காரணம் இல்லைங்களா? ஓகே, இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம், அது நீங்க டிஸ்பிளேல போடுவா. 98ஆம் சங்கீதம் வசனம் 9 நாம் படிக்கலாம். 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஓகே, சோ சகோதர சகோதரிகளே, 98ஆம் சங்கீதம் வசனம் 9 பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சோ அப்போ என்ன பாயிண்ட் அது இல்லைங்களா? சோ ஜனங்களை அவரு நியாயம் தீர்க்க வராரு கர்த்தர் இயேசு இல்லைங்களா? ஆனா பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் என்ன பண்ணுவார்னா நியாயம் தீர்ப்பார். அப்போ இதுதான் கண்டுபிடிக்கிறோம் எப்படி தேவனுடைய ராஜ்யமானது நடக்க போகுது இல்லைங்களா? சோ அப்போ சத்தியத்தோடு என்ன பண்ணுவார்னா நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் உலகத்தின் ஜனங்களை அவர் நியாயம் தீர்ப்பார் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இதுதான் நியாய தீர்ப்பு இல்லைங்களா? சோ மற்றபடி நியாய தீர்ப்பு என்பது ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கிற மாதிரியான ஒரு இடம் கிடையாது. இதுக்கு பொதுவா நிறைய எந்த வசனம் எடுப்பாங்கன்னா, நம்ம பேசிக் கிளாஸ்ல கற்றுக்கொண்டதுதான் எல்லாம் தெரிஞ்ச வசனம். அது ஒரு மிக முக்கியமான வசனம் எதுனா, யோவான் 5ஆம் அதிகாரம் 24 நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? சில பேர் உயிர் தழுவாங்க ஆக்கினை அடையும்படி. ஆனா ஆக்சுவலி அந்த ஆக்கினை வரக்கூடாது இல்லைங்களா? என்ன வரணும் அப்படின்னா, அங்க வரக்கூடிய கிரீக் வேர்டு கிரைசிஸ். கிரைசிஸ் இல்லைன்னா இதனுடைய ப்ரொனன்சியேஷன் கிரீசிஸ். கிரீசிஸ் பாருங்க, அதனுடைய கிரீக் நம்பர் 2920
கிரைசிஸ் இல்லைங்களா, இதோட மீனிங் என்னன்னா ஒரு ட்ரையல். இதுக்கு கமெண்ட்ரியில ரீப்ரிண்ட் நம்பர் 2398ல சொல்றாரு, இது ஒரு வகையான ஒரு ட்ரையல், ஒரு சோதனை இல்லைங்களா. சோ இது ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை பத்தி அங்க பேசப்படல, மாறாக ஜனங்களுக்கான ஒரு பரிசோதனை நடக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் கண்டுபிடிக்கும். அப்போ அவங்க சத்தியத்தை கேட்க 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 நீதியை கற்றுக்கொள்வாங்க இல்லைங்களா. சோ இதுதான் நியாயத்தீர்ப்பு. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்துருங்க. இப்போ மத்தேயு 11:26 படிச்சோம் இல்லைங்களா. ரெண்டு ஜனங்கள், கப்பர்நாகும் அப்புறம் யாருன்னா சோதோம். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல வருவான், இதே நியாயத்தீர்ப்பு நாள் வருவான். இந்த நாளுடைய பர்பஸ் என்ன? எல்லாருக்கும் சத்தியத்தை தேவன் கொடுப்பான். கரெக்டுங்களா? எல்லாருக்கும் சத்தியத்தை கொடுப்பான். சத்தியத்தை கொடுக்கும் போது சொல்ற ஆண்டவர், இந்த நியாயத்தீர்ப்பு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய நியாயத்தீர்ப்பு, சத்தியத்தினால ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். இது யார் கஷ்டம்ன்றாருன்னா கப்பர்நாமுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் சோதோமுக்கு லகுவா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி என்பது இல்லைங்களா. பாருங்க, இது எப்படி என்பதை ஒரு பிராக்டிக்கலா நம்ம சொல்லணும்னா பாருங்க, இப்போ கப்பர்நாகும் பட்டணத்தார் அவங்களும் உயிர் தெழுந்து வருவாங்க, சோதம் பட்டணத்தாரும் உயிர் தெழுந்து வருவாங்க இல்லைங்களா. இப்ப இந்த ரெண்டு ஜனங்களோட கம்பாரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல அதிக பாவங்கள் துன்மார்க்கமான காரியங்கள் பண்ணது யாருன்னா சோதம், ஆனா கப்பர்நாகும் இல்லை. ஆனா ராஜ்யத்துல சத்தியம் தான் கொடுக்கப்படும். கரெக்டுங்களா? இப்போ ரெண்டு பேருமே சத்தியம் வாங்குவாங்க, ஒரே சத்தியம் தான் வாங்குவாங்க. ஆனா இந்த சத்தியம் உடனடியாக யார்கிட்ட வேலை செய்யும்னா சோதம் ஜனங்களுக்கு வேலை செய்யும். ஒரு வார்த்தைகள் உள்ள போக போக அவங்க இருதயத்தை அந்த வார்த்தைகள் ஊடுருவி போகும். எனவே உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா மனம் திரும்புவான், தங்கள் தவறுகளை நினைச்சு திங்க் பண்ணி கண்ணீர் விடுவான். ஆனா கப்பர்நாகும் பட்டணத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இருப்பாங்கன்னா வருவாங்க, இவர் தான் இயேசு, இவர் தான் அவங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறாருன்னா இது அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இயேசு பார்த்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதங்களை பார்த்திருக்கிறாங்க இல்லைங்களா. பாருங்க எவ்வளவு ராஜ்யத்துல நிறைய மிராக்கிள் நடக்கும், நிறைய ஜனங்கள் ஆச்சரியமா பார்ப்போம். அப்போ இயேசு மேல விசுவாசம் வச்சு நிறைய ஜனங்கள் உள்ள வருவான். ஆனா கப்பர்நாகும் ஜனங்களுக்கு அது எப்படி கஷ்டமா இருக்குன்றாருன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்திருக்கிறாங்க கர்த்தருடைய நாட்கள். சோ அவங்களுக்கு உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான விளக்கத்தை அங்க பிரதர் ரசல் ஒரு இடத்துல ரீபிரிண்ட்ல கொடுக்குறாங்க. ஏன் கப்பர்நாகும் பட்டணத்தாருக்கு அது கடினமாக இருக்குது என்று பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே பாருங்க, அந்த ரீபிரிண்ட் நம்பர்ல அங்க கொடுக்குறாங்க, ரீபிரிண்ட் நம்பர் 4599. என்ன காரணத்தினால கப்பர்நாகும் பட்டணத்தார் கஷ்டமா இருக்குன்றாருன்னா the people of Capernaum were evidently சொல்றாரு, மிக முக்கியமான பாயிண்ட், harder hearted, அல்லது வேற மாதிரி சொல்லணும்னா கடின இதயம் உள்ள ஜனங்கள் தான் இந்த சோதம். இவங்க இருதயம் ரொம்ப கடினமாயிடுச்சு. சோதம் ஜனங்கள் அப்படி இல்லை, அவங்க வெறும் இருதயம் அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா உள்ள ஊடுருவி போயிடும். ஆனா இவங்கிட்ட என்ன பிரச்சனைனா இவங்க தேவனுடைய வார்த்தை உள்ள போகும்போது அது ஊடுருவதற்கு கொஞ்சம் சிரமமா. ஏன்னா இருதயம் எப்படி இருக்குமோ கல்லு மாதிரி இருக்குது. சோ இவங்க சோதமை விட தேவனுடைய பார்வையில இருதய கடினமுள்ள ஜனங்கள் என்று நாம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கப்பர்நாகும். எனவே இவங்க ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து சத்தியங்களை கேட்கும் போது சத்தியம் உடனடியாக வேலை செய்ய. ஏன்னா அவங்க இருதயம் என்ன இருக்குன்னா கடினமா இருக்குது இல்லைங்களா. அதான் அந்த பிக்சர்ல கூட நம்ம காமிச்சிருக்கிறோம், நீங்க பார்க்கலாம். அந்த இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுடைய வார்த்தை உள்ள போய் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இருதய கடினம் அங்க உடையணும் முதல். அப்போ இருதய கடினத்தை உடைச்சதுக்கு அப்புறம் தான் தேவனுடைய வார்த்தைகள் உள்ள போய் அவங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு போவான். ஆனா கப்பர்நாகும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போதே அந்த இருதய கடினம் அப்படியே இருக்கும். எனவே ராஜ்யத்துல நியாயத்தீர்ப்பு நடக்கும் போது சோதம் ஜனங்கள் தேவனுடைய சத்தியத்தை ஈஸியா கப்பல் பிடிச்சுக்குவாங்க. ஆனா கப்பர்நாகும் பட்டணத்தார் அவங்க உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, லேட்டா டைம் ஆகும். ஏன்னா ரொம்ப கஷ்டம்.
இல்லைங்களா? சோ அப்போ இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி தான் ராஜ்யத்துல நியாய தீர்ப்புகள் அங்க நடக்கும் என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு 5வது படிக்கிற பையன், அவன் கூட படிச்சவங்க எல்லாம் 6வது போயிட்டான். ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணிட்டான்னா ஃபெயில் ஆகி 5வதுல உட்காந்துட்டான், இல்லைங்களா? இப்ப 4வது படிக்கிற பசங்க எல்லாம் எங்க வந்துட்டாங்க, 5வது வகுப்புக்கு வந்துட்டான், இல்லைங்களா? இப்ப பாடங்கள் அதிகமா யாருக்கு நல்லா புரியும்னா ஏற்கனவே படிச்சான் பாத்தீங்கன்னா அவனுக்கு புரியும். ஆனா அவன் அந்த கிளாஸ் டைம் என்ன பண்ணுவான்னா மற்ற மாணவர்களை காட்டிலும் நிறைய அசட்டை தனம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டாச்சு, இல்லைங்களா? போன வருஷமே என்ன பண்ணியாச்சு, அதெல்லாம் படிச்சிருக்கு. சோ அசட்டைத்தனம் இருக்கும், இல்லைங்களா? ஆனா புதுசா வர மாணவருக்கு அப்படி இல்ல, ஃப்ரெஷ்ஷா கேட்கறாங்க, எல்லாம் புதுசு. உடனடியாக அதுக்கு செவி சாட்சி என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் காமிப்பான். ஆனா இந்த மாணவன் அவனுக்கு அசட்டைத்தனம் அதிகமாகும். ஒருவேளை அடுத்த வருஷமும் ஃபெயில் ஆன வச்சுக்கோங்க, அதே 5வது உட்காரான்னு வைக்கணும். அப்ப என்ன ஆகும், கிளாஸ் நிறைய கட்டடிக்க ஆரம்பிச்சிடும், கிளாஸ் வர மாட்டோம், இல்லைங்களா? இதுதான் சகோதர சகோதரிகளே ராஜ்யத்துல கப்பர்நாகும் சோதோமோட கம்பேர் பண்ணும்போது நியாய தீர்ப்பு சோதோமுக்கு லகுவா இருக்கும் அப்படின்னா கப்பர்நாகுமுக்கு கஷ்டமா இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப நாம பார்த்தாச்சு, இல்லைங்களா? அப்போ இதுதான் கர்த்தர் இயேசு பேசிட்டாங்க அந்த கப்பர்நாகும் மற்றும் சோதோம் குமாரனுடைய விஷயங்களாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 2 ஜனங்கள் பத்தி ஒரு சின்ன கம்பாரிசன் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் பிரதர் காமிப்பாரு. நான் சொன்ன பாயிண்ட் தான் சோதோம் அப்புறம் மற்றும் கப்பர்நாகும், இல்லைங்களா? இந்த 2 ஜனங்கள் பாருங்க, சோதோம் பத்தி லிஸ்ட் எடுத்தோம்னா பெரிய லிஸ்ட், ஆனா நியாயத்திற்கு பின்னால லகுவா இருக்கும். ஆனா இந்த பக்கம் கப்பர்நாகும் எடுத்துட்டீங்கன்னா இந்த லிஸ்ட் கிடையாது. நிறைய ஆசீர்வாதம் வாங்கிருக்கிறாங்க, பலத்த செய்கைகளை பார்த்திருக்கிறாங்க, கர்த்தரை பார்த்திருக்கிறாங்க, கர்த்தரோடு இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு நியாய தீர்ப்பு அங்க கடினமா இருக்கும் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அப்போ இதுதான் நம்முடைய ஆண்டவர் எதனால கப்பர்நாகுமுக்கு நியாய தீர்ப்பு கஷ்டமா இருக்கும், எதனால சோதோமுக்கு லகுவா இருக்கும் என்பதை கிளியரா அவர் சொல்லிட்டான், இல்லைங்களா? சோ அவ்வளவுதான் வசனம், படிச்ச வசனங்களுக்கான விளக்கம் அவ்வளவுதான். சரி, இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், இல்லைங்களா? இப்ப நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இருக்குமா, இல்லைங்களா? கண்டிப்பா ஒரு பாடம் தேவன் வச்சுட்டான். சோ நம்ம இன்னைக்கு 2 லெசன் கற்றுக்கொள்ள போறோம். 2 லெசன். நம்பர் 1, சோ இனிமேல் தான் நீங்க பாடத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இப்ப நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, 2 லெசன் இருக்குது. 1, நம்முடைய நியாய தீர்ப்பை பத்தி இப்ப நம்ம பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு. சோ நம்முடைய நியாய தீர்ப்பு என்ன என்பதை நாம புரிந்தவர்களாக இருக்கும். பாருங்க, பைபிள்ல நம்முடைய நியாய தீர்ப்பை பத்தி எப்படி உலகத்தாருடைய நியாய தீர்ப்புக்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்குதோ அந்த கிரேக்க வார்த்தை நம்முடைய நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்தவில்லை. அங்க கிரைசிஸ் ஆர் கிரைசிஸ், ஆனா நமக்கு வரும்போது நம்முடைய நியாய தீர்ப்பு பத்தி சொல்லும் போது கிரைசிஸ் என்று சொல்லாமல் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா அந்த வசனத்தை இப்ப நம்ம படிக்கலாம். இப்ப பிரதர் அங்க டிஸ்பிளே பண்ணுவாரு பாருங்க. அந்த கிரீக் வேர்டு கிரிமா, கிரீமா, இல்லைங்களா? இல்லைன்னா ட்ரைமா. இது வந்து ட்ரையல் இல்ல, சோதனை காலம் இல்ல, மாறாக சொல்றாங்க ஃபைனல் டெசிஷன், ரிசல்ட், டைரக்ட் ரிசல்ட். இப்ப நம்முடைய நியாய தீர்ப்புக்கு ரிசல்ட் கொடுக்கிறார். ஆனா உலகத்தாருடைய நியாய தீர்ப்பு என்பது ஒரு ட்ரையலுக்குள்ள போயிட்டு தான் ஆவாங்கன்னா அவங்க டெசிஷன் எடுப்பான், ரிசல்ட் வாங்குவோம், இல்லைங்களா? ஒவ்வொரு 100 வருஷம் ட்ரையல் பீரியட், அதுக்கப்புறம் ரிசல்ட். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரைசிஸ், இல்லைங்களா? உலகத்தாருடைய கிரைசிஸ்ல நமக்கு பங்கு இல்லை. அப்ப நமக்கு என்ன இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா கிரைமா, கிரிமா. அப்போ இந்த வசனம் எங்க இருக்குது படிக்கலாம் சகோதர சகோதரிகளே. அந்த பேதுரு வசனங்களை இப்போ பிரதர் டிஸ்பிளே பண்ணுவாங்க, நீங்க அதை படிக்கலாம். 1 பேதுரு 4:17-18.
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்க காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பாருங்க சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா நியாய தீர்ப்பு கிரைசிஸ் இல்ல கிரீமா. இது தேவனுடைய வீட்டுல துவங்குதுன்னா இது சொல்றாரு தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மத்தியில. சோ நம்ம மத்தியில தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில தான் நியாய தீர்ப்பு துவங்குதுன்றார். அப்படின்னா அப்போ நமக்கு கிரைசிஸ் இல்லையான்னா உலகத்தார் பெறக்கூடிய நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. மாறாக உடன்படிக்கை பண்ண நாள் இருந்தே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? உடன்படிக்கை பண்ண நாள் இருந்தே சோதனை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம டைரக்டா எங்க அடுத்து லாஸ்ட் எங்க போறோம்னா கிரீமா டெசிஷன். ஒரு டெசிஷனுக்குள்ளதான் நம்ம போறோம். என்ன பாயிண்ட்னா இப்பவேதான் நமக்கு வாய்ப்பு. இதுக்கு மேல நமக்கு இந்த உலகத்துல மறுபடியுமாக உலகத்தோடு உலகமாக பொதுவான உயிர்த்தெழுதல வந்து அவங்களோடு அவங்களாக நியாய தீர்ப்புக்குள்ள பங்கேற்க மாட்டோம். அப்படி ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தவறான விஷயம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்கேயே கிரைமா கொடுத்து முடிச்சிடுறாரு, இப்பவே ரிசல்ட் கொடுத்துறாரு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் இப்பவே ட்ரையல் போயிட்டு ஃப்ரம் பேப்டிசம் இல்லைங்களா? இந்த ட்ரையல்ல இப்பவே கிரைமா. பட் இல்ல ராஜ்யத்துல ஒரு ட்ரையல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ரொம்ப தப்பு. அப்போ உடன்படிக்கை பண்ண ஜனங்கள் மத்தியில ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் கிட்ட நமக்கு தெரியும், டிவைன் பிளான் தெரியும். சோ நம்ம எல்லாரும் ஒரே அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், சபை வாய்ப்பு. ஒருவேளை அந்த வாய்ப்பை மிஸ் பண்றவங்க தங்கள் ஓட்டத்தை லேட்டா ஓடி முடிச்சாங்கன்னா திரள் கூட்டம் இல்லைங்களா? ஆனா பண்ண உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாமல் போயிட்டாங்கன்னா, கர்த்தரை மறுதளிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய விஷயம் என்ன? செகண்ட். ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு சில பேர் யாருன்னா சத்தியமே என்ன கிளியரா புரிஞ்சுக்காதவங்க இல்லைங்களா? இந்த ஒரு பரமலைக்கு என்ன, தேவனுடைய ஆழமான சத்தியங்கள் என்ன, திட்டம் என்ன என்று சரியா புரிந்து கொள்ள முடியாதவர்கள். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா சில பேர் நம்ம கூட ஐக்கியம் வச்சுட்டு இருப்போம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, ஒருவேளை இவங்க வேணா வருவாங்க. ஆனால் சத்தியத்தை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம யாரும் சொல்ல முடியாது, நான் சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே தேவனுடைய திட்டங்களையும் சித்தங்களையும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? எவ்வளவு உடன்படிக்கை பண்ணாலும் இன்னைக்கு வரை கம்பேர் பண்ணோம்னா பெற்றுக்கொண்ட சத்தியங்கள் எத்தனை நினைச்சுப்பா, எவ்வளவு சத்தியங்கள் வாங்கியிருக்கு, நல்ல நாலேஜ் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இப்போ நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் போது, இன்னைக்கு ரிசல்ட் தேவன் கொடுக்குறாங்கன்னா தெரியாது, ரிசல்ட் இன்னைக்கு கூட நடக்கலாம் இல்லைங்களா? நான் பேசிட்டு இருக்கும் போது கூட ரிசல்ட் கிடைக்கலாம் இன்ஸ்டன்டா, தெரியாது. பட் தேவனுக்கு தெரியும் நமக்குள்ள ரிசல்ட் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா இப்பதான், அன்னைக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒருவேளை இப்ப நம்ம வாய்ப்பை தவற விட்டோம்னா சகோதர சகோதரிகளே, ஒருவேளை திரட்டமா கூட போகல அப்படின்னா எங்கதான் போவாங்கன்னா இரண்டாம் மரணம். மறுபடியும் அவர்களை புதுப்பிக்க முடியாது. அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ நமக்கான நியாய தீர்ப்பு என்பது இப்பவே போயிட்டு ரிசல்ட்டோட இங்கேயே முடிஞ்சிடும். ஆனா ராஜ்யத்துல வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைச்சிட்டு இருந்தோம்னா அது வாய்ப்பு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஏன் பிரதர் ஒருவேளை தேவன் வந்து கொடுத்ததா என்ன, அதுல என்ன தப்பு இருக்குது? ஒருவேளை இங்க நல்லா சத்தியம்லாம் கேட்டுட்டு நல்ல உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்ந்துட்டு திடீர்னு மறுதளிச்சு போய் பின்வாங்கி போயிட்டு இல்லைங்களா, திரள் கூட்டமா கூட போகாம கடைசியில ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன் போயிடும். ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து தேவன் வந்து என்ன பண்ணலாம், ஒரு பொதுவான உயர்த்தல கொடுக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்க போது நம்ம யோசிக்கலாம். நியாயமான கேள்விக்கு மாதிரி தான் தெரியுது இல்லைங்களா? ஒரு பிராக்டிக்கலா உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். என்ன உதாரணம்னா பாருங்க, ஒரு கிட்னி பேஷண்ட் இருக்கிறாங்க. அவரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுவார், நல்ல என்ன மனசு விருப்பமோ சாப்பிடுவார். நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க ரொம்ப உப்புலாம் சேர்த்துக்காதீங்க சொல்றாங்க, கேட்கறது இல்லை. ஆனா நல்லா சாப்பிடுவார்,
திடீர்னு ஒன் டே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ டாக்டர் மீட் பண்றாரு. டாக்டர் நிறைய ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இனிமேல் ஒழுங்கா சாப்பிடுங்க, உப்பு சேர்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயின்றாங்க. அது போல நீங்க இன்னும் நீங்க கியூர் ஆகணும்னா ஒருவேளை விருப்பப்பட்டீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் என்னன்னா நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியா அப்படின்ட்டான். இவர் என்ன பண்றாருன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் பண்றாரு, பணம் சேர்க்கிறாரு ஆபரேஷன் பண்றதுக்கு. ஏன்னா ஆபரேஷன் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீ ஆயிடுவார், இல்ல அது வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ இப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன பண்றாருன்னா இவரு டாக்டர் சொன்ன பேச்சை மதிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா சகோதர சகோதரிக்கு நிறைய உப்புக்கள் எடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா. நிறைய உப்பு அதிகமா எடுத்துட்டு இருக்காரு. நிறைய ஆசை விருப்பத்தின்படி நல்லா சாப்பிடுறாரு. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு யோசிக்கவே இல்லை, பழைய மாதிரியே இருக்குன்னு விரும்புறாரு. பட் டாக்டர் சொன்னது ஒரே தீர்வு, ஆபரேஷன் பண்ணாதான் கியூர் ஆகும், நல்லா இருப்பீங்க. இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆபரேஷன் பண்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, பணம் வாங்குறது சேர்க்கறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸா நிறைய உப்பு அதிகமா சேர்த்துச்சு. இப்ப டாக்டர் கிட்ட எல்லாம் ரெடி பண்ண டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு, பணம் ரெடி ஆயிருக்கு. நேரம் டாக்டர் கிட்ட போறாரு. டோனர் கூட ரெடி ஆயிட்டாங்க, கிட்னி கொடுக்குறவங்க. போய் சொல்ற டாக்டர் இப்ப நீங்க செக் பண்ணுங்க, நான் ஆபரேஷன் ரெடின்றாங்க. அப்போ டாக்டர் சொல்றாரு நீ சொல்லக்கூடாது நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் செக்அப் பண்ற. பாத்தீங்கன்னா கிட்னியை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா சாரி உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். எதுக்கு ஷாக், என்ன டாக்டர் சொல்றீங்க, நீங்க தான் சொன்னீங்க ஆபரேஷன் பண்ணலான்னு. அப்போ கேட்டா நீங்க நிறைய உப்பு எடுத்தீங்களா? ஆமா எடுத்தேன். சோ அதுதான் காரணம். இப்ப ஆபரேஷன் பண்ணாலும் கூட இன்னொரு கிட்னி வச்சாலும் கூட உங்க பாடி அக்செப்ட் பண்ணி ஒர்க் ஆகாது. காரணம் நீங்க இந்த மாதிரி நிறைய தவறுகள் என்ன பண்ணிட்டீங்க, உணவு பழக்கத்துல பண்ணிட்டீங்க. சோ நோ வே, இருக்கிற வரைக்கும் நீங்க டயாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணணும், வாழ்ந்துருங்க. எப்ப வேணாலும் மரணம். உங்களை குணப்படுத்த முடியாது, உங்களைய ரெனியூவல் பண்ண முடியாது, புதுப்பிக்க முடியாது. சொல்லுவாங்களா இல்லைங்களா? எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா இவரு அஜாக்கிரதையா இருக்கிறதுனால, அசட்டை பண்ணதுனால தான் கடைசியில ஆபரேஷன் கூட பண்ணாலும் வேஸ்ட், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோங்க, நோ வே, எப்ப வேணாலும் மரணம், ஒண்ணு பண்ண முடியாது டாக்டர். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நமக்கு வரலாம். இப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தது போல நம்ம எல்லாரும் நியாய தீர்ப்புல இருக்கிறோம். we are under crisis இல்லைங்களா? கிரைமா எப்ப வேணாலும் வரும், உலகத்தார் மாதிரி கிடையாது. என்னைக்கு வேணா வரலாம், இன்னைக்கு கூட வரலாம். நம்ம இன்னைக்கு கன்வென்ஷன்ல பங்கெடுக்கக்கூடிய சகோதர சகோதரி 100 பேர் இருக்கிறீங்கன்னா 100 பேர் கூட கிரைமா வரலாம், கிரைமா இன்ஸ்டன்டா வரலாம், எப்ப தெரியாது. பட் ஜீவனுக்கு பாத்திரமாக இருக்கிறோமா இல்ல மரணத்துக்கு பாத்திரமா இருக்கிறோமா? ஒருவேளை மரணத்துக்கு பாத்திரமா இருந்தோம்னா மறுபடியும் தேவன் ராஜ்யத்துல கொண்டு வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து சத்தியத்தை கேட்க சொல்லி கொடுக்க மாட்டான். கப்பர்நாகம் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய கண்டிஷன் அவங்கள விட ஒஸ்டா பாருங்க. ஒரு சின்ன கம்பாரிசன் காமிச்சிருக்கிறோம் ஸ்லைட்ல, நீங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கம்பாரிசன் ஸ்லைட்ல போடுவாரு. ஓகே பாருங்க, செகண்ட் கிளாஸ். இப்போ நம்ம முன்னாடி யாரை பார்த்தோம், சோதோம் கொமோரா கம்பேர் பண்ணோம் இல்லைங்களா? சாரி, சோதோமோட கப்பர்நாகும் கம்பேர் பண்ணோம். இப்போ ரெண்டாம் வர்ண வகுப்பார நம்ம சோதோமோட கம்பேர் பண்ண வேண்டாம் இல்லைங்களா? ஏன்னா சோதோம் குமாரா அது சோதோம் பட்டணத்தை விட்டுரு. இப்ப நம்ம யாரோட கம்பேர் பண்ணலாம், கப்பர்நாகமோட கம்பேர் பண்ணலாம். ரெண்டாம் வர்ண வகுப்பார பத்தி வசனம் இருக்குது, பட் நம்ம அந்த படிக்க வேணாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிக்கும் போது இந்த ரெண்டாம் வர்ண வகுப்பார பத்தி பர்டிகுலரா பேசுறார். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும், கப்பர்நாகும் அந்த அளவுக்கு பிரகாசம் வாங்கல, பரம ஈவை ருசி பார்த்தும் ஆதியினால் ஜெனிப்பிக்கிறது கப்பர்நாகும் வாங்கல, தேவனுடைய நல் வார்த்தையை பெற்றும்
நாம வாங்கின அளவுக்கு கப்பர்நாகும் வாங்கல. இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். நாம பெற்றுக்கொண்ட ருசிய கப்பர்நாகும் வாங்கல. நம்மளோட கம்பேர் பண்ணோம்னா அவங்க நம்மளோட கம்மி தான். அவங்களுக்கு டாப் யாருன்னா, இப்படி இருக்கிறவர்கள் சொல்றாரு அந்த அடுத்த வசனத்துல. இப்ப அந்த வசனத்தை காமிக்கும்போது நீங்க அந்த ஸ்லைட்ல வசனங்களை நீங்க காமிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 பாருங்க. சகோதர சகோதரிகளே சொல்றாரு, எல்லாம் பண்ணி பார்த்தோம், மறுதலித்து போனவர்கள் இல்லைங்களா, மறுதலித்து போனவர்களை என்ன பண்ண முடியாதாமா. அந்த வசனம் முடிக்கும் போது சொல்றாரு, அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏன் தேவனுக்கு தெரியும் மறுபடியும் அவங்க ரெடி பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்றது, இன்னொரு ட்ரையல் அவங்களுக்கு என்ன பண்றது இல்லைங்க, உலகத்தாரோட கொடுக்கறது இல்லை. அப்போ சொல்றாரு இவங்க மறுதலித்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா சேம் காரணம் சகோதர சகோதரிகளே. என்ன காரணம்னா இவர்களுடைய இருதய கடினம். சோ இவர்களுடைய இருதய கடினம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாருங்க, இதனுடைய விஷயத்தை நாம கண்டுபிடிக்கும் போது அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது முடியாத காரியம். எபிரேயர் 6:6 இங்கிலீஷ்ல படிக்கலாம், நான் படிக்கிறேன் கவனிங்க. ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன்ல அங்க இருக்குது. Hebrew 6:6 For it is impossible, முடியாது, impossible, who have fallen away, மறுபடியும் விழுந்து போயிட்டாங்க. அப்படின்னா ஒரு டைம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டா மருந்து எடுத்துட்டு இருக்கோம், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் இன்னொரு கிட்னி வைக்கிற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இல்ல பாடி, அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. It is impossible who have fallen away again to be remolding இல்லைங்களா, then into repentance, மறுபடியும் அவங்களை மனம் திரும்ப வைக்கிறது அது முடியாத காரியம் தான். அதனால நம்ம யோசிக்கலாம், வாய்ப்பு கொடுத்ததா என்னவா இல்லைங்களா, ஆனா அது தேவனுக்கு தெரியும். மிகப்பெரிய மருத்துவர், வேணாம், அது வேஸ்ட் ஆஃப் டைம், கொடுக்க வேண்டாம், தேவையில்லை. அதனால 2ஆம் மரண வகுப்பாருக்கு தேவன் அந்த வாய்ப்பு மறுபடியும் கொடுக்கிறது இல்லை. சகோதர சகோதரிகளே, இப்ப நாம கற்றுக்கொள்ள பாடம் 2வது பாடம் என்னன்னா, இதுக்கான காரணம் என்ன என்று பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான காரணம் சொன்னது போல, எப்படி கப்பர்நாகும் ராஜ்யத்துல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த 2ஆம் மரண வகுப்பார் ஒருவேளை உயிர் தெழுந்து வந்தாலும் அது இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. கப்பர்நாகும் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அதனாலதான் தேவன் பண்ணிட்டாரு, வாய்ப்பு இல்லைன்ட்டார். சோ அப்போ ரொம்ப கடினமா இருக்கும் இந்த 2ஆம் மரண வகுப்பார். எனவே தான் சகோதர சகோதரிகளே, தேவன் அவங்களுக்கு என்ன பண்றது இல்லை, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஓகே, இப்ப நம்ம அடுத்த லெசன் போயிடலாம். எதனால இந்த கப்பர்நாகும் பட்டணத்தாருக்கு கஷ்டமா இருக்குன்னு பார்த்தோம்னா, இருதய கடினம். 2ஆம் மரண வகுப்பாருக்கு ஏன் தேவன் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதுன்னா, சேம் இருதய கடினம் ரொம்ப அதிகமா இருக்கு. கப்பர்நாகும் கூட அதிக கடினமா, உடைக்கிறது முடியாத விஷயம். எனவே தான் தேவன் கொடுக்கறது இல்லை. அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இந்த இருதய கடினம்னா என்ன இல்லைங்களா, இது நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லைங்களா. இருதய கடினம்னா என்ன, ஏன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் முதல்ல எனக்குள்ள அது இருக்கா இல்லையா நான் செக் பண்ண முடியும். அந்த இருதய கடினம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணுமா இல்லைங்களா, அப்பதான் தெரியும். அவருடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சாதான் எனக்குள்ள அது உருவாகுதா நம்ம செக் பண்ணோம். சோ இது செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னா சுய பரிசோதனை நம்ம ஒவ்வொருவருமே பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருதய கடினம் என்றால் என்ன? பொதுவா இருதய கடினம்னாலே நம்ம டக்குன்னு யாருதான் மைண்டுக்கு வருவார்னா பார்வோன். ஞாபகம் இருக்குங்களா? சோ பார்வோன் பத்தி படிக்க வேண்டாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21 படிக்கிறோம். அதுல என்னன்னா, தேவன் என்ன பண்ணாராமா, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று படிக்கும் இல்லைங்களா. சோ அப்போ இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று படிக்கும் போது அது என்ன அர்த்தம்? அப்போ தேவன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னா ஏதோ அநியாயம் பண்ற மாதிரி இல்லைங்கன்னா, ஆக்சுவலி அந்த மீனிங் இல்லை. என்ன பண்ணிருக்கிறாருன்னா, தேவன் அவருக்கு நிறைய நன்மை கொடுக்க 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 இவர் மனசுல ஆல்ரெடி ஒரு பிக்ஸ் பண்ணிட்டார் இல்லைங்களா, அனுப்பக்கூடாது பிக்ஸ் பண்ணிட்டார். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு முறையும் என்ன பண்றாருன்னா, இவர் மோசேட்ட கேட்க கேட்க தேவன் அனுமதி நன்மை கொடுப்பார், சரி சரி கொடுப்பார். இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி பிக்ஸ் பண்ண முடிவை அதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்.
ஏன்னா தேவன்கிட்ட கேட்டா விட்டுருவாரு அப்படின்ற ஒரு லெவல் வந்துட்டார் பார்வனுடைய மைண்ட். அதனால நான் இவங்களை அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு ஸ்டப்பனா நின்றுட்டேன். இந்த இருதய கடினத்துக்கு பிராக்டிக்கலா ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஸ்டப்பனா நிக்கிறது. பாருங்க, ஒரு பிக்சர் காமிக்கிறாரு பாரு. ஆரம்பத்துல பிளீஸ் சொல்லுவாங்க, ஓகே மன்னிச்சுங்க, மன்னிச்சுட்டே சொன்னா விட்டுருவான். மறுபடியும் பிளீஸ் சொல்லும் போது சரி பரவாயில்ல விட்டுருவான். அப்படியே ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்னா பிளீஸ் சொல்ல வார்த்தை வராது, ஸ்டப்பனா நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற லெவலுக்கு அங்க ஒரு மென்டாலிட்டி போயிடும். பொதுவா இந்த ஸ்டப்பன் கணவன் மனைவி விஷயத்துல கூட பார்க்க முடியும். கணவன் மனைவி விஷயத்துல கூட நிறைய நேரங்களில் கணவன் ஸ்டப்பனா இருப்பார், சில நேரங்களில் மனைவி ஸ்டப்பனா ஆயிடுவான், ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த ஸ்டப்பன் கேரக்டர் குழந்தைகிட்ட கூட பார்க்கலாம். நீங்க பார்த்திருக்கீங்க சில குழந்தைங்க, ஒருவேளை நீங்க குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்தா தான் நான் சாக்லேட் கொடுத்தா நீ எனக்கு சொன்ன பேச்சு கேட்பேன்னு சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தை சொல்ல எனக்கு சாக்லேட்டே வேணா, நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லும் இல்லைங்களா? குழந்தைய கூட என்ன பண்ணும்னா விடாப்புடிய நிற்கும், பிடிவாதமா நிற்கும், ஸ்டப்பனா நிற்கும், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். சோ ஸ்டப்பன் கேரக்டர் நம்ம எல்லாருக்குள்ளேயே இருக்கும், சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த ஸ்டப்பன் கேரக்டர் எப்படி வரும் இல்லைங்களா? இந்த ஒரு இருதய கடினம் தான் நம்ம 2ஆம் மரணத்துக்கு கொண்டு போய் விடுது என்று சொல்லும் போது இந்த குணம் நமக்குள்ள எப்படி உருவாக்கும் என்பதை நாம புரிந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, இதை பத்தி சொல்லும் போது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 பத்தி படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கண்டப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். பாருங்க, இங்க சொல்றாரு தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு இருதயம் உருவாகாதபடிக்கு பார்த்துக்கோங்க. அந்த இருதயம் எப்படி உருவாகாமா? பாவத்தின் வஞ்சனை தான். சோ ஒரு பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போயிடும். இது தெரியாம செய்யற பாவத்தை பத்தி பேசல, பலவீனத்துல செய்யற பாவத்தை பத்தி பேசல, துணிகரமா செய்யக்கூடிய பாவம். துணிகரமா செய்யும் போது தேவன் என்ன பண்றதுன்னா எடுத்தோடனே பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டான், கிருபை காமிப்பார். ஆனா அதுவே நமக்கு என்ன ஆயிரும்னா இருதய கடினமாயிருமா சாகும். அது தேவனை விட்டு விலகி போற அளவுக்கு இருதயம் போயிருமா. ஒன்ஸ் விலகி போயிடுச்சு வச்சுக்கோங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் அதிகமா பண்ணிட்டு இருப்பாரு தங்கள் இறுதி. இதுக்கு யார் நல்ல உதாரணம்னா, பொதுவா நான் பார்வன் எடுப்போம் இல்லைங்களா இருதய கடினத்துக்கு. ஆனா பைபிள்ல சிறந்த உதாரணம் யாருன்னா சாத்தான். ஏன்னா சாத்தான்னா சகல தீமைக்கும் ஒரு தொடக்கமா இருக்கும். சாத்தானுக்கு இந்த கேரக்டர் நிறையவே இருந்திருக்கு. அதனால்தான் தேவன் கர்த்தர் இயேசு 1ஆம் வருகை வரும்பொழுதே சாத்தான் என்ன பண்ணிருக்கணும், சரி நமக்காக தான் வந்திருக்கிறாரு, நம்ம பண்ண தப்புதான் இவ்வளவு ஜனங்களை பாதிச்சிருச்சு, சரி இனிமேலாச்சு நம்ம கரெக்டா இருக்குன்னு சொல்லி மனம் திரும்பி. ஆனா மனம் திரும்பல சாத்தான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக்க தள்ளப்பட்டான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ராஜ்யத்துல 1000 வருஷம் அளவும் கட்டி வைக்கப்பட்டு இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணிருக்கணும், சரி நம்ம ஏதோ பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கணும் அப்படின்ற மைண்ட் அவனுக்கு இல்லை. ஸ்டப்பன் கேரக்டர் யாருன்னா சாத்தான். சாத்தான் விழுந்து போயிட்டாரு, அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்லணும்னா அவனுக்கு ரிசல்ட் ஜட்ஜ்மெண்ட் கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அவனுடைய இருதய கடினத்தை உடைக்க முடியாது. இது அவனா உருவாக்கி விட்டு, எப்படி பார்வோன் எப்படி தேவன் கொடுத்த நன்மைகளை சரியா புரிஞ்சுக்காம ஒரு காரியத்துல பிடிவாம என்ன பார்த்தீங்கன்னா, அதே போல சாத்தான் கூட துணிகரமாக இந்த காரியங்களை அவர் பண்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம மத்தியில கூட இந்த ஒரு ஸ்டப்பன் கேரக்டர், தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவோ கேட்கிறோம், எத்தனையோ சப்ஜெக்ட் கேட்கிறோம், எத்தனையோ இன்னைக்கு கூட நிறைய 2 லெசன் கேட்கிறோம். நீங்க தேவனே எத்தனை சப்ஜெக்ட்ல எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க, எத்தனை கன்வென்ஷன் மேல எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க, எத்தனை வால்யூம்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்க, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஸ்டப்பனா நின்னோம்னா, அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போதுதான் ஸ்டப்பன் கேரக்டர். எத்தனையோ சப்ஜெக்ட் கேட்கிறோம், ஆனா கீழ்ப்படுதல் இல்லைன்னா அது தொடர்ச்சியா போயிடுச்சு வைங்க, வருஷத்துக்கு 350 சப்ஜெக்ட் கேட்டாலும் கீழ்ப்படிதல் காமிக்கல, அது சிம்டம். புரிஞ்சுக்கணும், நம்முடைய இருதயம்
கடினமாயிட்டு கொண்டு வருகிறது. தெரியாது, இப்ப தெரியாது, பின்னாடி ரிசல்ட்டுக்கு வரும்போது தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்குள்ள இறுதிய கடினம் இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கேட்ட சப்ஜெக்ட் நான் கீழ் படிச்சிருக்கிறேன், கீழ்படுதல் இல்லாம கண்டினியூ போயிட்டே இருக்குது. சப்ஜெக்ட் நான் கேட்டே இருக்கிறேன், கேட்கும் போது ஆசீர்வாதமா இருக்குது, பிளஸிங்கா இருக்குது, நல்லா ஆச்சரியமா இருக்குது. ஆனா கீழ்படுதல் இல்லை. புரிஞ்சுக்கணும், இங்க ஏதோ பிரச்சனை, ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது, இறுதிய கடினம் அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ வாரத்துல பிரதர் நான் ஒரு நாளைக்கு 5 சப்ஜெக்ட் கேட்கிறேன், அதுல விஷயம் இல்லைங்க. கேட்ட ஒரு சப்ஜெக்டா இருக்கட்டும், அந்த ஒரு சப்ஜெக்ட்ல என்ன கீழ்ப்படுதல் நம்ம காமிச்சிருக்கோமா, இருதயத்துக்கு அந்த கீழ்ப்படுதலுக்கு கொண்டு போயிருக்கிறோமா, செக் பண்ண வேண்டியிருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த கீழ்ப்படிதல் இல்லாத பட்சத்துல இருதயம் கடினமாய் கொண்டிருக்குன்னு அர்த்தம், நமக்குள்ள ஒரு முரட்டாட்டம் உருவாயிட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம மத்தியில அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் ஒருவேளை இருக்கலாம். அந்த 2ஆம் வர்ண வகுப்பா அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனைகள் நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா, ஸ்டப்பனா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஒரு கலகம் செய்யக்கூடிய மென்டாலிட்டி இருக்குமா, கலகம் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்க நினைச்சதுதான் கரெக்ட், தாங்க நினைக்கிறதுதான் கரெக்ட், நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும்னு ஒரு மென்டாலிட்டியில இவங்க இருப்பாங்களாம். அப்போ இது என்ன காமிக்குதுன்னா, தங்களை தாங்களே ஆராதனை பண்ணிக்கக்கூடிய ஒரு மைண்ட், செல்ஃப் வர்ஷிப். இவங்க தங்களையே உயர்வா நினைச்சுக்குவாங்க. நான் நினைக்கிறதா கரெக்ட், நான் யோசிக்கிறதா கரெக்ட், நான் பிளானிங், என்னுடைய பிளானிங் தான் கரெக்ட், அதுல எல்லாரும் கீழ்ப்படியணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க திங்க் பண்ணுவாங்க சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, ஒரு 3 விஷயம் இருக்குது. இவங்களுடைய கொள்கை, தங்களுடைய கருத்துக்கள், தங்களுடைய நோக்கங்கள். கொள்கையா இருக்கட்டும், கருத்தா இருக்கட்டும், நோக்கமா இருக்கட்டும், பிக்ஸடா வச்சிருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் எதுக்காக என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா, தங்களை மாத்திக்க மாட்டாங்க. எத்தனை சத்தியங்கள் கேட்டாலும் தங்கள் கொள்கையிலிருந்து, கருத்திலிருந்து, நோக்கத்திலிருந்து இவர்கள் மாற மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தை இப்படி சொன்னாலும் நோ, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டப்பன் கேரக்டர் தான் இவங்க இருப்பாங்க என்று நாம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிக்கு. அப்போ இன்றைய நாள நாம ஏன் இந்த பாடத்தை பார்க்கிறோம் தெரியுமா? இது செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்றது. நம்ம எந்த லெவல் இருக்கோம், என் இருதயம் எப்படி, நான் இருதயம் வஞ்சனை உள்ளது படிக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப டாக்டிக்கா யோசிக்கணும். தெரியாது, இருதயம் கடினமாயிட்டு நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா இதெல்லாம் சிம்டம்ஸ், வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது இல்லைங்களா, இந்த மாதிரி சில காரியங்கள், செல்ஃப் வர்ஷிப் பண்றது, இது இருதயம் கடினத்துடைய நிலை கண்டுக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு நோக்கம் என்னன்னா, நம்ம எல்லாரும் 2ஆம் வர்ணம் போயிருவோன்றதுக்காக இல்ல, மாறாக நம்ம எல்லாரும் ஒரே வாய்ப்புல வந்திருக்கோம், சபை வாய்ப்பு இல்லைங்களா. அந்த வாய்ப்பை எட்டி பிடிக்கணும்னா சில முக்கியமான விஷயங்கள் நம்முடைய சிந்தனை எப்பவுமே இருக்கும். என்ன தெரியுமா, சங்கீதக்காரன் சொல்லுவார், வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட உண்டா இருக்கா, என்ன பண்ண தேவனே எனக்கு காமிங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, ஒருவேளை நம்மளைய 2ஆம் வர்ணத்துக்கு கொண்டு போகக்கூடிய பெரிய விஷயம் நமக்கே தெரியாம இருக்கும், அது நம்மகிட்ட இருக்காலே கூட தெரியாது. சோ அப்போ தேவன் கிட்டதான் நம்ம கேட்கணும். அப்போ பாருங்க, தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் இருதய கடினத்துல ரொம்ப முரட்டனமான ஜனங்கள், அவங்க இருதய கடினத்துல முரட்டனம் பண்ண ஜனங்களை தேவன் கொண்டு வந்துருவாங்க ராஜ்யத்துக்கு. நிறைய வசனம் படிச்சிருக்கோம். ஆனா 2ஆம் வர்ண ஜனங்களை கொண்டு வரது இல்லை. ஏன்னா அவங்க கொண்டு வர முடியாத அளவுக்கு, இருதய கடினம் உடைக்க முடியாத அளவுக்கு தங்கள் இருதயத்துல நிறைய விஷயங்கள் ஸ்டப்பன் கேரக்டர்ல அங்க உருவாயிடும். அப்போ நாம நம்முடைய இருதயங்களை நம்ம ஒவ்வொரு நாளுமே சோதிச்சு பார்க்க வேண்டி இருக்குது. சோ ஒருவேளை இன்னைக்கு நாம ஒரு கிரிமா, இப்பவே நமக்கு ரிசல்ட் வரலாம், இந்த ரிசல்ட்ல நான் பாஸ் ஆகுற லெவலுக்கு இருக்கிறேன்னா செக் பண்ண. ஒருவேளை என் இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா கிரிமா என்னவா இருக்கும்னா அது 2ஆம் வர்ணமா. மறுபடியும் வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுக்க போறதுல சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த நாள்ல தேவன் நமக்கு இப்படியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ நம்ம எளிமையான வகையில, சுருக்கமான வகையில உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் வாய்ப்பு கொடுத்ததற்காக தேவனுக்கும் இந்த ரட்சகருக்கும் நன்றிகளையும் சோத்திரங்களையும் நான் ஏற்றுக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நாகப்பட்டினம் சபையார் மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிக்கும் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பிரதர் ஆலன் ஸ்பிரிங்கர் அவருக்கும் என்னுடைய கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேவன் தாமே நம் அனைவரையும் காத்து கிருபை செய்வாராக. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சு முடிச்சிடலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் கடைசி வசனம், அது மாத்திரம் படித்து முடித்திடலாம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். கரெக்ட். சோ இந்த வசனங்களை நாம் மனதில் வைத்தவர்களாக நாம் இருக்கலாம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் காத்து வழிநடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.